முன்னொரு காலத்தில் காசி நகரில் போதிசத்துவர் ஒரு வியாபாரியாக பிறந்து வாழ்ந்து வந்தார். அந்தக் காலத்தில் காசி நகரின் எல்லைப்புறத்திலுள்ள ஒரு கிராமத்தில் பல தச்சு வேலைக்காரர்கள் குடியிருந்தனர். அவர்களில் ஒருவன் வழக்கைத் தலையனாக இருந்தான். அவன் தச்சு வேலைக்காக ஒரு மரத்தைப் பார்வையிட்டு அதில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவனது வழக்கைத் தலை பித்தளைச் சட்டியைப் போல பளபளவென்று மின்னியது. அதனால் ஒரு கொசு அந்த வழக்கைத் தலையின் மீது ஏறி உட்கார்ந்து குளவியைப் போல கொட்டியது. தச்சன் தன் அருகில் உட்கார்ந்திருக்கும் தன் மகனை நோக்கி, பையா, என் தலைமீது கொசு ஒன்று உட்கார்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அந்தக் கொசுவை விரட்டு என்று கூறினான் டோட். அப்பா, அப்படியே அசையாமல் இருங்கள், நான் ஒரே அடியில் அதைக் கொன்று விடுகிறேன் என்றான் மகன். அந்தச் சமயம் போதிசத்துவர் ஒரு வியாபாரத்திற்காக அக்டேகோபர் கிராமத்திற்கு வந்து அந்த தச்சனின் கடையில் தங்கியிருந்தார். கொசுவை ஒழித்துவிடு என்று தந்தை சொன்னதும், அப்படியே செய்கிறேன் அப்பா என்று பையன் பதிலளித்துவிட்டு பின்புறம் இருந்தபடியே ஒரு கூர்மையான கோடாலியைத் தூக்கி கொசுவை வெட்டிக் கொள்வதற்காக அதன் மீது ஒரே போடாகப் போட்டான். அதனால் வழுக்கைத் தலை 2 துண்டுகளாகப் பிளந்துவிட்டது. அதே இடத்தில் வழுக்கைத் தலையன் செத்து விழுந்தான். இந்தக் காட்சியை தன் கண்ணெதிரிலேயே பார்த்த போதிசத்துவர், இந்த பையனைப் போன்ற மூடனை விட அறிவுள்ள விரோதியே மேலானவன். ஏனெனில் விரோதி பழிக்கஞ்சி பிறரைக் கொல்ல மாட்டான் என்று எண்ணி பின்வரும் கருத்துள்ள பாடலைப் பாடினார். அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்கள் மிகவும் மோசம். கொசுவைக் கொல்லத் தந்தையின் மண்டையைப் பிளந்த மகனைப் பார். இவ்வாறு பாடிக்கொண்டே போதிசத்துவர் எழுந்து வேற்றிடம் சென்றார். வழுக்கைத்தலை தச்சனின் பிணமோ உறவினர்களால் புதைக்கப்பட்டது.